ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூஜை சாமானை நம்ம ஈஸியாக ஒரே ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா உப்பு. இந்த உப்பு எல்லா கடைகளையும் கிடைக்கும். இது பேர் பார்த்திங்கன்னா லெமன் சால்ட்டு. பொதுவாக நம்ம பாரம்பரியமாக நம்ம பூஜை சாமான் விளக்குறோம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா புளி மட்டும் இருந்தால் போதும். புளியை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டாலே நமக்கு பித்தளை சாமான் எல்லாமே பல பலன்னு மின்னும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமியார்லாம் சொல்லுவாங்க, புளிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலையை வச்சு கூட நாங்கள் க்ளீன் பண்ணுவோம், ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நிறைய கற்றுக்கிட்டாங்க எல்லாருமே. பார்த்திங்கன்னா சபினா யூஸ் பண்ணுறோம், லெமன் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி பீத்தாம்பரி பவுட்ரு, இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம பயன்படுத்தினாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு வாரமோ 2 வாரமோ பூஜை பாத்திரங்களை விளக்காமல் விட்டுட்டாலோ நமக்கு அந்த இடத்துல நல்லா கருப்படிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் பொங்கலுக்கு முன்னாடி நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்போ எனக்கு டைமே இல்லாமல் அதனால் பூஜை சாமான் விளக்கவே முடியல. இந்த சால்ட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகி அன்னைக்கு காலையில் தான் இதை செஞ்சேன். உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வேலை சுலபமாக ஆயிடுச்சு. இந்த பவுடரை ஒரு கை அளவுக்கு நான் எடுத்து இந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பூஜை பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த போட்டு அதே மாதிரி எண்ணெய் எல்லாமே நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் நான் போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டா போதும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷமே அதிகம். அதுக்கப்புறமா நான் தேங்காய் நார் எடுத்து நல்லா லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டேன். நல்லா பலன்னு ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு காலையில் வேலையும் ரொம்பவே மிச்சமாயிடுச்சு. ஏன்னா நம்ம நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம பூஜை பாத்திரங்களை விளக்குறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி நம்ம பவுடரை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு எல்லா பாத்திரமும் நல்லா பலன்னு ஆகிடுது. இங்கே பாருங்கள், நான் காட்டுறதுலேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, பிரைட்டாகவும் இருக்குது. என்னோடய சிஸ்டர் தான் சொன்னாங்க, லெமன் சால்ட்டுன்னு ஒன்று விற்குது, யூடியூப்பில் நிறைய வருது பாரு, அதை பார்த்துட்டு வாங்கி யூஸ் பண்ணு, அர்ஜென்ட் டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் யூஸ் பண்ணலை. எனக்கு போகி பண்டிகை அன்னைக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் போட்டு நல்லாவே வாஷ் பண்ணேன். சூப்பராக பலன்னு ஆயிடுச்சுங்க. நான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணதில் எனக்கு ஒரு விளக்கில் இருந்து ஷார்ப்பான எட்ஜு என் கையில் கீறிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணியில் கை வைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எரிச்சல். நம்ம லெமன்லாம் கையில் பட்டுருச்சுன்னா அடிப்பட்ட கையில் நமக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது உண்மையாகவே நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் எல்லாம் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு லிக்விடு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அது ரொம்ப நாளாக தீர்ந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். அது மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். நான் பொதுவாகவே அந்த மாதிரி இல்லைனாலும் சபீனாவும் லெமன் வித் பேக்கிங் சோடா இது மட்டும் கலந்துட்டே நான் விளக்குவேன். ஆனால் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இது ஓகே தான். நம்ம விலைன்னு பார்த்திங்கன்னா இது 1/2 கிலோவே 90 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ ரேட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த உருளி பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால கருப்பாகவே இருக்கும். ஆனால் இதில் அந்த லிக்விடை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன், பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதுலேயும் நான் சாம்பிராணி போட்டுட்டு கொஞ்சம் கருப்பாகவே ஆயிடுச்சு. ஸோ இதில் எல்லாத்துலேயும் நான் ஒரு 10 நிமிஷம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருந்தேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் குலதெய்வ சொம்பு பயன்படுத்துவேன் இல்லையா, அது உள்ளேயும் தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால கருப்பாகவே இருக்கும். நான் சரி எப்போவுமே தண்ணி ஊற்றி வைக்கிறோம், அதனால் எதுக்கு ரொம்ப வாஷ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். வெளியே மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன். ஆனால் இதில் அந்த தண்ணியை இதில் ஊற்றி வச்சேன் பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் பாருங்கள், இந்த பாருங்கள் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லாவே பளிச்சுன்னு ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சால்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இது வரைக்கும் எந்த மாதிரியான பவுடரை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.